நெகேமியாவின் புஸ்தகம் அதிகாரம் 8. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டுமென்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் சமாயாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி புரிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, செரபியா, யாமின், அக்கூப், சபதாயி, ஒதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தஞ்சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் புழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். லேவியரும் ஜனங்களையெல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மறுநாளில் ஜனத்தின் சகல வம்சத் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவக் கிளைகளையும் காட்டு ஒலிவக் கிளைகளையும் மிருதுச் செடிகளின் கிளைகளையும் பேரீச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்பிராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. 1ஆம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது. நெகேமியாவின் புஸ்தகம் அதிகாரம் 9. அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி இரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரையெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாம மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாம மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, கத்மியேல், செப்பனியா, புன்னி, செரேபியா, பானி, கெனானி என்பவர்கள்
லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசாப் நெயோ, செரபியா, ஒதியா, செபனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தினிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர். நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர். நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளுமாகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசையை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்புக் கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட திறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொளுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி
அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படி அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம் விடுதலையாக்கி விட்டீர். அவர்களை உம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோளை முரண்டுத்தனமாய் விலக்கி செவிகொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். நீர் அநேக வருஷமாய் அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேசங்களின் கையில் ஒப்புக் கொடுத்தீர். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே, அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர். நீர் உண்மையாய் நடப்பித்தீர். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில்தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாகப் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 21. நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறிப்போனோம். சீப்புரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாயிருந்தது. அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக் கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தலமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலனுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமிலுள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம்.
அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கு போனோம். செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி, சீப்ரு தீவானாகிய மெனாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களுடைய கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபினிடத்திற்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினவி, தன் ஊழியத்தினாலே தேவன் பிரஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்துச் சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே. அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பிரஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி, இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அதென்னவென்றால், பிரார்த்தனை பண்ணிக் கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்துக் கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணிக் கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிகளான பிரஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கைக்கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகியிருக்க வேண்டுமென்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக் கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவருக்காக வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கைபோட்டு, இஸ்ரவேலரே, உதவி செய்யுங்கள். நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். எபேசியனாகிய தெரோப்பீமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலகமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்துக் கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாய் இருக்கிறதென்று போர் சேவகரின் சேனாபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். சேனாபதியையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். அப்பொழுது சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி, இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகள் மேல் ஏறினபோது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடினாலே போர்ச்சேவகர் அவனை தூக்கிக் கொண்டு போக வேண்டியதாய் இருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா? நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்திரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேயு பாஷையிலே பேசத் தொடங்கினான்.